ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. தமிழக பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிடி மற்றும் பிஆர்டிஇ நியமனங்களை ரத்து செய்ய தமிழக அரசு ஒரு சிறப்பு அரசாணை ரெடி ஆகுது, அது சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வழக்குடைய விவரம், பதிவுயர்வு வழக்குடைய விவரத்தை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் பிடி மற்றும் பிஆர்டிஇ நியமனங்களை ரத்து செய்யலாமா வேணாமா அப்படின்ட்டு தமிழக அரசு யோசிச்சுட்டு வருது. ஸோ இதற்கு பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு நீதிபதியை நியமித்து அதில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான முடிவுகள் எல்லாமே விரைவில் எடுக்கப்படும் அப்படின்ற தகவலும் நமக்கு தெரிய வருதுங்க. ஸோ இதற்குண்டான அறிவிப்பு எப்போல்லாம் வரப்போகுது அப்படின்றத நம்ம விரைவில் நம்ம பார்க்கலாங்க. பிடி மற்றும் பிஆர்டி நியமனங்கள் இருக்குமா, இல்லை திரும்பவும் தொடர்ந்து நடத்துவாங்களா, இல்லை இது நடத்துறது எல்லாமே ரத்து செய்ய போகிறாங்களா அப்படின்ற பற்றி சில முக்கியமான தகவல்கள், அதிர்ச்சி செய்திகள் எல்லாமே தமிழகம் முழுவதுமே வர இருக்குங்க. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரிய கடிதத்தில் முந்தைய கடிதம் நாள் 12/11/2024 மற்றும் தெரிவு செய்யப்பட்ட பணி நாடுவோர்களின் பட்டியல்கள் திரும்ப பெறுவதாக தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு அவங்களே குறிப்பிட்டிருக்காங்க. எனவே உயர்நீதிமன்ற தீர்ப்பாணை மற்றும் 4 பார்வையில் காணும் கடிதம் ஆகியவற்றின்படி இத்துறையில் தற்காலிக பணி நியமனம் பெற்ற மேற்படி 16 நபர்களின் பார்வை 2இல் கண்டுள்ள பணி நியமனம் இது ரத்து செய்யப்படுகிறது. இதன் மூலம் அந்த ஆணையை வெளியிட்டிருக்காங்க. சம்பந்தப்பட்ட தலைமை ஆசிரியர்கள் இந்த உத்தரவினை சம்பந்தப்பட்ட தனியர்களுக்கு தார்வு செய்து பணியிலிருந்து விடுவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்றதையும் அவங்க குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ரிட் மனுக்கள் எல்லாமே நிலுவையில் இருக்குது. இதனால் ஆட்சேர்ப்பு பணிகள் அனைத்தும் முடங்கியுள்ளன. ஸோ இதை போக்க 3வது பிரதிவாதி தற்காலிக தேர்வு பட்டியலை தயாரித்து 4வது மற்றும் 5வது பிரதிவாதிகளின் முன் வைத்து அதை செயல்படுத்தி நியமன நாட்களை வழங்கியிருக்கக்கூடாது அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ ஆட்சேர்ப்பு செயல்முறை எல்லாமே முடங்கி கிடக்குது. ஸோ ரிட் மனுவை பார்த்திங்கன்னா நிலுவையில் இருக்கிறதுனால இது எல்லா ப்ராசஸுமே அப்படியே நிற்குது. இது எப்போ நடத்துவாங்கன்றது நமக்கு இதுவரை தெரியப்படலைங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் இந்த புதிய அறிவிப்பை நம்ம விரைவில் வெளியிட போகிறாங்க. ஸோ பொறுத்து நம்ம பார்க்கலாங்க. டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெற நம்முடைய சேனலோடு இணைந்தீர்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.